सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् तरतश्चात्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। பரம தர்மம், மேலான தர்மம் ஒரு ஜீவனுக்கு இந்த உலகத்திலே இருக்கிறது என்றால் பகவானிடத்திலே பக்தி கொள்வதுதான் மேலான தர்மம். பகவானிடத்திலே பக்தி கொள்வது பகவானை அடைவது, இதுதான் பரம் தர்மஹா. சொல்லுவது யாரு? யமதர்மராஜன். நாம எதை பரம் தர்மம், மேலான தர்மம் என்று சொல்லுகின்றோமோ அவைகள் எல்லாம் மேலான தர்மங்கள் அல்ல. ஒரு ஜீவனை இந்த சம்சார சுழற்சியிலிருந்து எது விடுவிக்கிறது? அதுதான் மேலான தர்மம். பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய கூட்டிலிருந்து எது நம்மை விடுவிக்கிறது? அதுதான் மேலான தர்மம். அவ்வளவுதான். இதை இவ்வாறு நாம் சுலபமாக புரிந்து கொண்டால் எது நம்மை விடுவிக்கும் என்று பார்த்தால் வாசனா நாசம், அகங்கார நாசம். அப்போ வாசனா நாசம் பக்தியினால் வருகிறது. அகங்கார நாசம் பக்தியின் மூலமாக கிடைக்கின்ற ஞானத்தினாலே அகங்கார நாசம். இதுதான் சாதனம், இதுதான் தர்மம், பரம் தர்மம். இதுதான் வாசனையும் அகங்காரமும் நம்மிடம் இருக்கின்ற வரை நாம் செய்யக்கூடிய எந்த தர்மமாக இருந்தாலும் அவைகள் நமக்கு என்ன செய்யாது? இந்த ரெண்டையும்
வாசனா நாசத்தையும் ஏற்படுத்தாது, அகங்கார நாசத்தையும் ஏற்படுத்தாது. அதனால்தான் உபனிஷதம் கேட்கிறது, கைவல்ய உபனிஷதம் சொல்லுகிறது, தத்ர கோ சோகா கோ மோகா ஏகத்வம் அனுபஷ்யதா. அழகான ஒரு மந்திரம் பார்த்தோம் நாம். ஏகத்துவம் உண்மை தன்மையை அனுபஷ்யத, யார் நேரடியாக அனுபவிக்கிறானோ தத்ர அவனுக்கு கோ சோகா, எங்கிருந்து சோகம் வர முடியும்? கோ மோகா, எங்கிருந்து மோகம் வர முடியும்? ஏகத்துவம் அனுபஷ்யதா, தன்னை பார்க்கின்ற பொழுது, தன்னை அறிகின்ற பொழுது, இந்த தர்மத்தை யார் தன்னுடைய மேலான தர்மமாக கொள்கிறார், தர்மம்னா என்னது? தர்மம்ங்கிற வார்த்தையை சொன்னாலே நமக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிக்கு பெயர் தர்மம். ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே எதை நோக்கி ஒழுகுதல், யாரை நோக்கி ஒழுகுதல், யாரை நோக்கி ஒழுகினான், யாரை நோக்கி ஒரு ஜீவன் நகர்ந்தார், அவனிடத்திலிருந்து ஜீவத்தன்மையும் வாசனைகளும் அழியுமோ, அந்த தர்மத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுதல். அப்படி பின்பற்றினால் என்ன லாபம்? காலையிலேயே பார்த்தோம், அவனிடத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள் அத்தனையும் புண்ணியங்கள் அத்தனையும் அழிந்து விடுகிறது, அவன் மோட்சத்தையும் அவன் அடைகிறான். எதனால? பகவதி பக்தி யோகின. இப்பேற்பட்டவர்களை யம பயம் தொடாது, இப்பேற்பட்டவர்களை யமனும் தொடமாட்டார். இப்பேற்பட்டவர்கள் எப்பொழுதுமே இறைவனோடையே வாழ்கிறார். இதற்கு நேர் விரோதமாக ஒரு வாழ்க்கை முறையை ஒருவன் வாழ்ந்தால் அப்பேற்பட்டவர்களுக்கு என்னென்னலாம் தடை வருகிறதுன்னு சொல்றாங்க. யமதர்மராஜா தன்னுடைய தூதர்களுக்கு இதற்கு நேர் விரோதமான ஒரு வாழ்க்கையை ஒருவன் வாழ்கிறான். இதற்கு விரோதமான வாழ்க்கை வாசனா நாசமும் அகங்கார நாசமும். வாசனா நாசம் என்பது மன தூய்மை, அகங்கார நாசம் என்பது ஞான பிராப்தி, மோட்ச பிராப்தி. இரண்டுக்கும் விரோதமாக அகங்காரத்தை அபிவிருத்தி செய்வது, வாசனையை அதிகப்படுத்திக் கொண்டே போவேன் என்றால் பேர்பட்டவனுடைய வாழ்க்கையை நாம் அதை இங்க சொல்றார் பாருங்க. ரொம்ப அழகான பாடல், ரொம்ப சுலபமான நம்ம புரிந்து கொள்கின்ற அளவு சொல்றாங்க. பிராயேன வேதததிதம் நமஹாஜனோயம் தேவ்யா விமோகிதமதேர்பத மாயயாலம் த்ரையாம் ஜடீகிருத மதேர் மதுபுஷ்பிதாயாம் வைதானிகே மகதி கர்மணி யுஜ்யமானஹா. முதல் தடை இந்த வாசனா நாசத்தையும்
அகங்கார நாசத்தையும் ஒருவன் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மார்க்கம் பக்தி மார்க்கம். அதை ஒருவன் செய்ய தவறினால் அவன் எங்க இருப்பான்? முதல் தடையாக அவன் இருக்கக்கூடிய இடம் தேவ மாயையா அலம் விமோகிதா மதி. இது முதல் தடை. மதின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். புத்தின்னு எடுத்துக்கலாம், அறிவுன்னு எடுத்துக்கலாம், மனம்னு எடுத்துக்கலாம். என்னுடைய மனம் அலம் முற்றிலுமாக என்னுடைய மனம் முழுவதும் எதனால் பிடிக்கப்பட்டு கொண்டு விடுகிறது? தேவ மாயையா விமோகிதா. இறைவனுடைய மாயையினாலே, முக்குணத்தினாலே, முக்குண வாசனையினாலே நான் முழுமையாக மயங்கி கிடைக்கிறேன். விமோகிதா. என்னுடைய அறிவு 3 விதமான குணத்தின் இடத்திலே, அதில் இருக்கக்கூடிய வாசனைகளிடத்திலே விமோகிதா மோகம் கொண்டு மோகத்தினுடைய லட்சணம் என்னடான்னா, பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு இருந்தும் அந்த அறிவு திறன் இல்லா தன்மை. பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு திறன் இருந்தும் அந்த அறிவை முழுமையாக பகுத்தறிந்து பார்ப்பதற்கு இயலா தன்மை. அறிவை கொண்டு சிந்திக்கலாம், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் சிந்திக்க முடியாமல் புத்தியானது வேதளித்திருக்கின்ற தன்மை. புத்தியானது மோகத்தினாலே அபகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மை. முடிவெடுக்கக்கூடிய சக்தி இருந்தும் புத்தியால் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லா தன்மை. உண்மைத்தன்மையை அறிவு கண் கொண்டு பார்க்கக்கூடிய திறனிருந்தும் உண்மைத்தன்மையை அறிவு கண் கொண்டு பார்க்க முடியாத தன்மை. அப்ப என்னுடைய நிலை என்னாகிறது? அறிவு இருக்கு, ஆனால் அறிவு செயலற்ற நிலையிலே இருக்கிறது. கத்தி இருக்கு வீட்டில், ஆனா அந்த கத்தியை கொண்டு நான் ஒரு பழத்தை கூட வெட்ட முடியாது. நண்பர்களவா காய்கறியை வெட்டுவது, ஒரு பழத்தை கூட அந்த கத்தியை வெட்டு. காரணம் அந்த கத்தியினுடைய கூர்மைத்தன்மை மழுங்கி விட்டது. இப்ப நான் சாணம் பிடிக்கணும், சாணம் பிடித்தால்தான் கொஞ்சமாவது அதுக்கு கூர்மைத்தன்மை கிடைக்கும். அறிவு இருக்கு, ஆனால் ஆற்றல் இழந்து போய் மாயையினுடைய வசத்திலே அது தன்னை இழந்து விமோகித மதி. மோகித்து கிடக்கக்கூடிய நிலை, மயங்கி கிடக்கக்கூடிய நிலையிலே நான் இருக்கின்றேன். இது முதல் தடை. மூன்று குணங்கள், அதில் இருக்கக்கூடிய வாசனை, அது புத்தியை தன் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு ஒரு ஜீவனை மோகம் அடைய வைத்து விடுகிறது. முதல் தடை. அந்த மோகத்தினுடைய வெளிப்பாடு என்ன? மூன்று குணங்கள் இவனை ஆட்கொண்டு விட்டது அல்லவா? இப்ப இவன் மூன்று குணங்களுக்கு தாசனாக ஆகிவிட்டான். மூன்று குணங்களுக்கு நான் தாசனாக ஆகிவிட்டேன். குணதாசன், மாயாதாசன், எனக்கு பெயர் கொடுத்துக்கலாம். மாயாதாசன், மாயையினுடைய தாசனாக நான் இருக்கேன்.
இப்போ மாயையினுடைய தாசனாக இருக்கின்ற எனக்கு மாயை என்ன கட்டளை இடுகிறதோ அதை இந்த தாசன் செய்தே ஆக வேண்டும். அந்த செய்யக்கூடிய கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். நான் அடிமை அல்லவா? என்னுடைய முதலாளிக்கு நான் விசுவாசமாக இருந்தாக வேண்டும். இப்போ நான் 3 குணம் என்னுடைய தலைவனாக இருக்கிறது, ஈஸ்வரனாக இருக்கிறது. நான் அந்த 3 குணத்தினுடைய அடிமை. 3 குணங்கள் எனக்கு என்ன கட்டளை இடுகிறதோ அதை நான் பொழுதுக்கும் செய்து கொண்டிருக்கிறேன். பிறப்புதோறும் பிறவிதோறும் பிறவிதோறும் 3 குணங்களுக்கு தாசனாக இருந்து கொண்டு 3 குணங்களுக்கு சேவகம் புரிவதே என்னுடைய வாழ்க்கையின் இலக்காக போயிருக்கிறது. அதுல எந்த குணமானது மேலோங்கி இருக்கின்றதோ அந்த குணம் இந்த தாசனை ஆட்கொண்டு தன்னுடைய வாசனைக்கு ஏற்ப இந்த ஜீவனை வேலை செய்ய தூண்டி அதன் மூலமாக வரக்கூடிய பலனை எல்லாம் வாங்கி இந்த 3 குணமானது அனுபவித்து இந்த தாசனை 3 குணத்திலேயே மோகித்து வைத்திருக்கிறது. அதை எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்கள். அழகா சொல்றார் பாருங்கள். 2வது தடை த்ரையா 3 வேதங்கள். அதில் இருக்கக்கூடிய முதல் பகுதி கர்மகாண்ட பகுதி, உபாசனா காண்ட பகுதி. இந்த 2 பகுதிகளையும் எடுத்துக்கொண்டு அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சப்தங்களை எடுத்து சப்தம் எப்படி இருக்குதான், எப்பேற்பட்ட சப்தமா இருக்கான் இந்த தாசனுக்கு, அந்த சப்தங்கள் என்ன செய்கிறதா அதையும் சொல்றது. யமதர்மராஜா சொல்றார், வேதங்கள் என்ன சப்தத்தை எழுப்புகின்றது என்பதை யமதர்மராஜாவும் சொல்றார். 2வது அத்தியாயத்திலே கீதையிலே பகவான் இதே கருத்தை அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கார். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்திய விபஷ்சிதா வேதவாதரதா பார்த்த நாண்யதஸ்தீதி வாதினஹ காமாத்மானஹ ஸ்வர்கபராஹ ஜன்ம கர்ம பலப்பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபகிருத சேதசாம் அப்படின்னு போய்கொண்டே இருக்கு. வேதங்கள் இருக்கக்கூடிய முதல் பகுதியானது இந்த தாசன் யாரே நான் 3 குணத்திடத்திலே மோகித்து கிடக்கக்கூடிய இந்த தாசனுக்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் பகுதியானது எப்பேற்பட்ட வார்த்தை பொருந்திய சப்தத்தை கொடுக்கின்றதாம். மது புஷ்பிதாயாம் தையாம். மது புஷ்பிதாயா ரொம்ப 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 மலர்ந்த புஷ்பத்தை போல, மது தேன், தேன் ஒழுக பேசுறான்னு சொல்றோம் அல்லவா, அதுதான். இந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே நம்முடைய காதுக்கும் மனதுக்கும் ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது. அந்த வேதங்கள் சொல்லக்கூடிய சப்தமானது தேனை போல நமக்கு மதுரமானதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட சப்தத்திலே இந்த ஜீவனானவன், இந்த ஜீவன் தாசன், மாயாதாசன். இந்த மாயாதாசன் அந்த சப்தத்திடத்திலே மயங்கி போய் நீ இந்த தேவதையை ஆராதித்தால், இந்தந்த திரவியத்தை கொண்டு ஆராதித்தால், இவ்வளவு மந்திரங்கள் ஆவர்த்தி செய்து ஆராதித்தால், என்னென்ன தானங்களை கொடுத்தால், இந்தந்த ஜபத்தை ஜபித்தால், இந்த முறையிலே உன்னுடைய யாகங்கள் உபாசனைகள் இருந்தால், இந்த காலத்திலே செய்தால், இந்த முறையிலே நீ செய்தால், இத்தனை பேருக்கு நீ தான தர்மங்கள் செய்தால், இவ்வளவு பேருக்கு நீ அன்னதானங்களை கொடுத்தால், மீண்டும் இந்த தாசன் மீண்டும் குணத்துக்கு தாசனா இருப்பார்.
அதை சாஸ்திரம் சொல்ல நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நாம நினைச்சுக்கிறோம் நீ இதெல்லாம் செய்தால் உனக்கு எல்லா க்ஷேமமும் கிடைக்கும். என்ன க்ஷேமம் கிடைக்கும்? மீண்டும் நான் பிறப்பு இறப்பு எடுப்பதற்கு உண்டான பலனைத்தான் அதுவால் கொடுக்க முடியுமே தவிர புனகா ஆவர்த்தினோர்ஜுனா மீண்டும் திரும்பி வரக்கூடிய பலனைத்தான் இந்த புஷ்பிதமான கர்மகாண்டங்களால் கொடுக்க முடியுமே தவிர அவைகளால் நமக்கு நிவர்த்தி தர்மத்தை காட்ட முடியாது, கொடுக்க முடியாது. உதாரணம் பாருங்களேன். எனக்கு இந்த நாடே வேண்டாம், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டில் போய் நான் சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு கிளம்பி போறோம். அங்கே நான் போய் என்னுடைய வாழ்க்கையை வித்தியாசமாக வாழப் போகிறேன். அங்கும் போய் இதே பஞ்சபூதங்களைத்தான் நான் அனுபவித்தாக வேண்டும், அதை சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். அங்கும் போய் நான் ஸ்பேஸ் தேசத்தை சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். அங்கும் போய் நான் காலத்தை சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். அங்கும் போய் நான் திரவியங்களை பொருள்களை சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். அங்கும் எனக்கு என்ன கிடைக்கிறது? இங்கு என்னென்னலாம் பொருள் கிடைக்கிறதோ அதே பொருள் தான் அங்கும் இருக்கிறது. அந்த பொருளை சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். அது கொடுக்கக்கூடிய இன்ப துன்பத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இங்க என்னென்னலாம் நாம் இருக்கிறது அனுபவித்து வேண்டாம் விட்டு போறோமோ அதே தான் அங்கேயும் போய் அனுபவிக்கிறோம். புதிதாக எதுவுமே இல்லையே, அதே போலதான் இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் நிறைய வேதங்கள் சொல்லக்கூடிய மதுரமான புஷ்பிதமான சப்தங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக செய்யக்கூடிய காரியங்களினாலே நான் உத்தமமான அமுத்திர லோகத்துக்கு போகலாம், வேதம் சொல்லக்கூடிய சொர்க்குலோகத்துக்கு போகலாம் என்றால் அங்கே அதிகமான இன்பங்கள் இருக்கக்கூடிய லோகம். அங்கும் நமக்கு என்ன இன்பத்தை அனுபவிக்க முடியும்? இதே மாயைக்கு உட்பட்ட அனுபவங்கள், இதே அகங்காரத்துக்கு உட்பட்ட அனுபவங்களைத்தானே அனுபவிக்க முடியும். புதிதா ஏதாவது அனுபவம் கிடைக்க போகுதா? நமக்கு இல்லையே. எந்த ஒரு வேதத்தில் முதல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மகாண்டத்தை நான் செய்தாலும் அது ரொம்ப மதுரமான வார்த்தைகளை பயன்படுத்தி புஷ்பிதமான சப்தங்களை எழுப்பி என்னை கர்மம் செய்ய தூண்டினாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். அதனால்தான் பகவான் கீதையில சொல்றார், க்ஷீணே புண்ணியே மத்திய லோகம் விஷந்தி. கடைசியில் அப்படி முடிக்கிறார்னா, புண்ணிய பலன் தீர்ந்ததற்கு பிறகு மீண்டும் இந்த ஜீவன் மத்திய லோகம் மரணஸ்வரூபமாக இருக்கின்ற இந்த மனுஷ ஜென்மத்தை மீண்டும் ஒரு ஜீவன் அடைந்தே ஆக வேண்டும். இதற்கு இவ்வளவு போராட்டம். அப்போ இரண்டாவது பெரிய தடை, வேதங்களுடைய முதல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சப்தங்கள், அது கொடுக்கக்கூடிய அந்த இனிமையான வார்த்தைகள், அது கொடுக்கக்கூடிய பலன்கள் நமக்கு ஒருவேளை மனதுக்கு ரம்மியமானதாக இருக்கலாம், இனிமையானதாக இருக்கலாம். அதை நான் செய்தால், அதை நான் பின்பற்றினால், அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் மீண்டும் திரும்பி வருவது, மீண்டும் வருவது, மீண்டும் போவது. ஆனா பகவான் சொல்றார் கீதையில, யத்கத்வா, எதை அடைந்ததற்கு பிறகு ந நிவர்த்தந்தி, எதை அடைந்த பின் மீண்டும் ஒருவன் திரும்பி வரமாட்டானோ, தத் தாம பரமம் மம மம தாம மம பரமதாம, என்னுடைய மேலான இருப்பிடம்,
அதுதான் இந்த உலகத்திலே அடைய வேண்டிய தாவம். அதை இந்த தாசன், மாயாதாசன் நினைத்து கூட பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு மாயைக்கு சேவகம் புரிவதிலேயே நேரம் போய் கொண்டிருக்கும் போது, அப்ப இந்த மாயையினுடைய குணத்துக்கு ஏற்ப வேதங்கள் என்னென்ன குணத்துக்கு ஏற்ப என்னென்ன கர்மங்கள் சொல்லப்பட்டுள்ளதோ அந்தந்த கர்மத்தை செய்வதிலேயே வாழ்க்கை ஓடுகிறது. அதனால்தான் நாம் என்ன சொல்றோம், நேரமே இருக்கிறதில்லை, வாழ்க்கை ஓடிவிட்டது. ஆயுகு கச்சதி காலஹா கிருடதி கச்சதி ஆயுகு. காலன் வேகமா ஓடுறார், இருந்தும் அதை நான் உணராமல் இருக்கிறேன். ஆயுள் வேகமா போகிறது, இருந்தும் உணராமல் இருக்கிறேன். யார் அபகரிச்சுன்னு போனா? இந்த மாயா சுரூபமாக இருக்கின்ற 3 குணங்கள். சரி, இந்த வேதங்களானது புஷ்பிதமான மதுரமான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மை செயல் செய்ய தூண்டுகின்றதே, அதுல போய் இந்த தாசன், மாயாதாசன் மயங்கி கிடைக்கின்றானே, ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், ஜட்டி ஜட்டீகிருத மதி. மதினா மனம், ஜடீகிருத்த மனம் என்றால் அதுல அபிமானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தாசன், மாயாதாசன். மூன்று குணத்திடத்திலே அபிமானித்துக் கொண்டு, சப்தங்களிடத்திலே அபிமானித்துக் கொண்டு, அதுல தன்னுடைய புத்தியை இழந்திருக்கக்கூடிய இந்த தாசன், இந்த மோகித்திருக்கக்கூடிய மதிப்படைத்தவன், இப்ப இந்த வேதங்களானது என்ன கொடுத்து விட முடியும் நமக்கு? வேதத்தில் இருக்கக்கூடிய முதல் பகுதி எதை நமக்கு கொடுத்து விட முடியும்? கொடுப்பதாக இருந்தால் அதுவால் நமக்கு கொடுக்க முடிந்தவை அர்த்த, காம, புண்ணிய. இந்த மூன்றை தவிர வேறொன்றை அதுவால் கொடுக்க முடியாது. அதை சொல்றார் பாருங்க, வைதானிகே மகதி கர்மணி. இந்த யாகங்களை செய்கின்ற நேரத்திலே, உபாசனையை செய்கின்ற நேரத்திலே வைதானிக்கே வைதிகமாக இருக்கக்கூடிய கர்மங்களானது முறையாக செய்யப்பட்டாக வேண்டும். அப்ப எல்லா தர்மமும் அங்க முக்கியமாக முன்னே நிற்கிறது. எனக்கு இது வேண்டும் நம்மளுக்கு கேட்டாச்சு அப்படின்னா அங்கே எல்லா காரகமும் முன்னாடி இருக்கும். கர்ம காரகம், கர்த்திரு காரகம், கரண காரகம், திரவிய காரகம் எல்லாம் நடக்குது. எந்த இடத்திலே செய்ய வேண்டும், எந்த சூழ்நிலையில் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், யாருக்காக செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எவ்வளவு ஆவர்த்தி செய்ய வேண்டும், என்னென்ன திரவியங்கள் கொடுக்கப்பட வேண்டும், எந்த தேவதையை உச்சாரணம் செய்ய வேண்டும், எவ்வளவு தானம் கொடுக்கப்பட வேண்டும், யார் அதற்கு எஜமானன், எத்தனை பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும், எவ்வளவு மந்திரங்கள் ஜபிக்க வேண்டும், எவ்வளவு தட்சிணைகள் கொடுக்கப்பட வேண்டும், யார் யாரெல்லாம் இதில் அழைக்கப்பட வேண்டும், யார் யார் இதில் அழைக்கப்படக்கூடாது, இதெல்லாம் அப்ளை ஆகும். இவ்வளவும் இருந்து எல்லா தர்மத்தையும் முறையாக நான் பின்பற்றி கடைசியில எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் பகவான் சொல்றார். மறுபடியும் கீதை 2ஆம் அத்தியாயத்திலே அந்தவத்து பலம் தேஷாம்
தத்பவதி அல்பமேதசா. நாம் அடையக்கூடிய எல்லா பலன்களும் அந்தவத் பலம், முடிவை கொடுக்கக்கூடிய பலனை உடையது. அதுவால் நமக்கு முடிவற்ற மோட்ச பலனை கொடுக்க முடியாது. தத்பவதி அல்பமேதசா. அந்த பலன் என்ன செய்யண்டான்னா அல்ப நேரம். அல்ப நேரம், அல்பம் என்றால் சிறிது நேரம், சிறிது காலம் எனக்கு இந்த தாசனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதை போல கொடுத்துவிட்டு இந்த தாசனை மீண்டும் அந்த 3 குணத்துக்கு அடிமை செய்யக்கூடிய தாசனாக விட்டுவிட்டு இந்த பலன்கள் வெளியேறி விடுகிறது. அப்போ நான் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் மனதுல ஒரு ஆங்கிலத்தில் ஒரு இடைவெளி இருந்து கொண்டே இருக்கிறதே. எனக்கு மனதுல எப்போதுமே ஒரு நிறைவில்லா தன்மை இருக்கிறதே. நான் இன்னும் தாசனாகவே இருக்கிறேன், 3 குணத்துக்கு தாசனாகவே இருக்கிறேன். என்னுடைய தாசத்தன்மையை நான் இறைவனிடத்திலே கொண்டு போய் நான் வைக்க தயாராக இல்லை. இறைவனை அறிவதற்கும் தயாராக இல்லை. இது இவ்வளவு வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வைத்தானிக்கே வேத பிரகாரம் எல்லா தர்மங்களையும் இந்த தாசன் பின்பற்றி விதவிதமான கர்மங்களை செய்கிறான். வைத்தானிக்கே மகதி கர்மணி. பெரிய பெரிய கர்மங்களை எல்லாம் இந்த தாசன் செய்கிறான். 1 2 அஸ்வமேத யாகத்தை போன்று, புத்திரகாமேஷ்டி யாகத்தை போன்று, விஸ்வஜித் யாகத்தை போன்று பெரிய பெரிய யாகங்களை எல்லாம் செய்கிறான். கடைசியில இவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அல்ப சந்தோஷத்தையும் முடிவுறக்கூடிய பலனையும் தான் இவன் இருந்து போட்டுமே. இப்ப நாங்க என்ன பண்ணோம், அதையே நாங்கள் அனுபவித்து விட்டு அதையே நாங்கள் சிரேஷ்டம் நினைத்துக் கொண்டு விட்டு போகிறோம். உங்களுக்கு என்ன வந்தது? அதனால கர்மத்திலேயே நம்மை, இது 3வது தடை. இந்த மாயை, வாசனாரூபமாக இருக்கக்கூடிய இந்த மாயை, இந்த மாயா வாசனை மீண்டும் மீண்டும் கர்மத்திலேயே தான், அதுவும் வேதத்தினுடைய முதல் பகுதியில் இருக்கக்கூடிய கர்மத்திலேயே தான் நம்மை இருத்தி இருக்குமே தவிர நம்மை அதிலிருந்து ஒரு காலத்திலும் விடுவிக்காது. காலத்திலும் விடுவிக்க. ஏன் நான் தாசனா இருக்கேன், 3 குணத்துக்கு தாசனா இருக்கிறேன். இப்பேற்பட்ட இந்த தாசனை அயம் மகாஜனஹா ராயேனே, இப்பேற்பட்ட மகாஜனஹா மாயை இடத்திலே மோகித்திருக்கக்கூடிய இந்த ஜீவனை இப்பேற்பட்ட ஜீவராசிகள் ராயேன ததீதம் இப்பேற்பட்ட ஜீவன் 4வது தடையாக, முக்கியமான தடையாக இந்த ஜீவன் தது தது பதம் ந வேத, அந்த பரமாத்மாவனுடைய
உண்மையான மெய்யான பதத்தை வேத இந்த தாசன் மாயாதாசன் அறிவதே இல்லை, அறிய ஆர்வம் கொள்ளவில்லை, அறியவும் இல்லை. இவர் அறியவும் மாட்டார்கள், அறிய ஆர்வமும் கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு அதில் நாட்டம். மேற்பட்டவர்கள் பாடுவார்கள், ஸ்லோகம் சொல்லுவார்கள், வேதங்களை ஓதுவார்கள், சாஸ்திரங்கள் கூட படிப்பார்கள், சாஸ்திரங்களை மற்றவர்கள் சொல்லக்கூட செய்வார்கள், விரதங்கள் இருப்பார்கள், பூஜை செய்வார்கள், எல்லாருக்கும் ஹோமங்கள் செய்வதிலிருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும். ஆனால் இவர்களுக்கு அந்த பரமாத்மாவுடைய பதத்தை அறிதல் என்பது இவர்களுக்கு இருக்காது, இவர்கள் அறிவது இல்லை. யாரொருத்தன் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை செய்து கொண்டு அதே நேரத்திலே யாரொருத்தன் தன்னுடைய வாசனைகளுக்கு தீனி போடாமையும் அகங்காரத்தினுடைய நாசத்திற்காகவும் யார் தன்னை தயார் பண்ணிக்கொண்டு பாடுபடுகிறானோ அப்பேற்பட்டவர்கள், யமதர்மராஜா மறுபடியும் சொல்றார், அப்பேற்பட்டவர்கள் பரமாத்மாவிடத்திலே பக்தியை கொள்கிறார்கள். இறைவனிடத்திலே மேலான பக்தியை கொள்கிறார்கள். இறைவனிடத்திலே பக்தி கொள்வதனுடைய நோக்கம் இந்த ரெண்டும் போவதற்காக. ஞாபகம். அதனால்தான் நீங்க பார்க்க போகிறீர்கள், பிரகலாதனிடத்திலே பகவான் கேட்க போறார், என்ன வரம் வேண்டுமோ கேள். இந்த 8 வயது பாலகன் சொல்ல போகிறான், என் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அழித்து விடு, இதுதான் எனக்கு செய்ய வேண்டும், மற்றெல்லாம் தானா நடக்கும். ஏன்னா என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை அழிப்பதுதான் ரொம்ப ரொம்ப கடினமானதாக இருக்கிறது. ரொம்ப கடினம். வாசனா நாசம், அகங்கார நாசம், இதை அழிச்சிடப்பா. இதை நான் எவ்வளவு பிரயத்தனப்பட்டும் என்னால் அழிக்க முடியவில்லை, நீ அழித்து விடு. அழித்து விட்டால் இந்த மனம் எங்கிருந்து வந்ததோ அங்கே தானாக போய் அந்த சொரூபத்திலேயே ஒடுங்கி விடுகிறது. அதை ஒடுங்க விடாமல் செய்வது இந்த 2 தான். அதற்காக பக்தி செய்வது. நம்ம பக்தி செய்வதன் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பக்தி செய்வதனுடைய நோக்கம் வியாதியை குணப்படுத்து, கஷ்டத்தை போக்கு, செல்வத்தை கொடு, மரணத்திலிருந்து காப்பாற்று, அதெல்லாம் பக்தி. அதெல்லாம் காமிய பக்தி. உறவுகளை மேம்படுத்து, நல்ல பண்புகளை கொடு, இதெல்லாம் காமிய பக்தி. யமதர்மராஜா சொல்றார், யார் என்னிடத்திலே மேலான பக்தி கொள்கிறார்கள், யார் இந்த வாசனையும் அகங்காரத்தையும் அழிக்க ஆசைப்படுகிறார்களோ ஏற்பட்டவர்கள் என்னிடத்திலே மேலான பக்தி கொள்கிறார்கள். சொல்லிட்டு முக்கியமான செய்தியை யமதூதர்களுக்கு சொல்றார் யமதர்மராஜா. தே தேவ சித்த பரிகீத பவித்ர காதா ये साधव समदृशो भगवत् प्रपन्ना तन्नोपसीदत हरेर् गतयाभिगुप्तान् नैषां वयं न च वयः प्रभवाम दण्डे.
கடைசியில் எப்படி முடிக்கிறார் பாருங்க இந்த பாட்டு. யார் ஹரேஹே கதையாக அபிகுப்தான், யார் பரமாத்மாவினுடைய வைபவத்தை, குணங்களை, லீலைகளை யார் கவனமாக கேட்கிறார்களோ, அபிகுப்தான் யார் தன்னுடைய ஹிருதயத்திலே காப்பாற்றுகிறார்களோ, ஏற்பட்ட பக்தர்களை தான் ந உபசீததா, அவர்களை நீங்கள் ஒரு காலத்திலும் அணுகாதீர்கள், அவர்கள் பக்கத்திலேயே நீங்கள் போக. யாருடைய ஹிருதயத்திலே நாராயணனுடைய கதையானது காப்பாற்றப்படுகிறதோ, நாராயணனுடைய ஸ்மரணையானது யாருடைய ஹிருதயத்திலே காப்பாற்றப்படுகிறதோ, அவர்கள் பக்கத்திலேயே நீங்கள் அணுக வேண்டாம். சரி, நாங்கள் அணுகவில்லை, உங்களுடைய தர்மம் என்ன? தேஷாம் தண்டே வயம் ந பிரபவாமே, நானும் அவர்களை தண்டிப்பதற்கு அருகதையற்றவன், நானும் அவர்களை தண்டிக்க முடியாது, நீங்களும் அவர் பக்கத்திலே போக வேண்டாம். வயகாச்ச ந பிரபவது, காலமும் அவர்களை தண்டிப்பதற்கு அருகதையற்றது, சக்தியுள்ளதாக இருக்கிறது, காலமும் அவர்களை தண்டிக்காது, நானும் அவர்களை தண்டிக்க மாட்டேன், நீங்களும் அவர்கள் பக்கத்திலே அணுக வேண்டாம். யாரை? யாருடைய ஹிருதயத்திலே நாராயணனுடைய நாமம், ரொம்ப முக்கியமான வார்த்தை, அபிகுப்தான் காப்பாற்றப்படுகிறதோ, அப்பேற்பட்ட தேவர்கள், சித்தர்கள், ஜீவராசிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பக்கத்திலே நீங்கள் அணுகாதீர்கள். அடுத்த கேள்வி வரும், நாராயணனுடைய நாமத்தை காப்பாற்றக்கூடியவர்களை அணுகக்கூடாது என்றால் யாரைத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு வருவது, யாரைத்தான் நாங்கள் தண்டிப்பது? அதையும் சொல்றார் யமதர்மராஜா. யாரை யமதர்மராஜா தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கார், யாரை மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறார், மீண்டும் மீண்டும் வேறொரு சரீரத்தை கொடுப்பதற்குண்டான வேலையை செய்கிறார், யார் இந்த தண்டனையை கொடுக்கிறார், எப்பேற்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது? ஆனானயத்வமசதோ விமுகான் முகுந்த பாதாரவிந்த மகரந்த ரசாதசஸ்ரம் நிஷ்கிஞ்சனை பரமஹம்ச குலை ரசங்கை ஜுஷ்டாகிரஹே நிரவயத் மணி பத்த திருஷ்ணா. யார் ஒருவருக்கு பரமாத்மாவுடைய ரசஜ்ஞைஹி முகுந்தா, முகுந்தனுடைய ரசம் யார் ஒருவனுக்கு அறியாமல் இருக்கிறதோ, யார் ஒருவனுக்கு பரமாத்மாவுடைய ரசம், இந்த ரசத்தை குடித்தால் என்னுடைய வாழ்க்கை முழுமையாக நன்மை பெறும் என்று யார் ஒருவனுக்கு பரமாத்மாவுடைய குணமாகாத்மியம், லீலா மகாத்மியம், ரூப மகாத்மியம், நாம மகாத்மியம், சங்க மகாத்மியம், தர்ஷன மகாத்மியம், நாம மகாத்மியம், யார் ஒருவனுக்கு இந்த ரசமானது அறியப்படாமல் இருக்கிறதோ, பேர்பட்டவர்களை நீங்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள்.
அப்பேற்பட்டவர்களை நீங்கள் யமலோகத்துக்கு அழைத்துக் கொண்டு வரணும். ஓ சரி, அப்பேற்பட்டவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வார்கள் அது தெரிய வேண்டும் அல்லவா? இறைவனுடைய சொரூப ரகசிய ரசமானது அறியப்படாமல் அதிலே மனம் மூழ்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்ப மனமானது வேற எங்கோ மூழ்கி இருக்கு. அப்பேற்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு வார்கள் என்றால் அப்பேற்பட்டவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வார்கள்? அப்பேற்பட்டவர்கள் எப்பொழுதுமே ஒரு பாதையை சேவிக்கிறார்களாம். என்ன பாதை? நிரவர்மணி. நரக வழியவே எப்பொழுதும் சேவிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார். நரகப்பாதை மோகம், சோகம், பயம், பந்தம், கவலை, பதற்றம், சஞ்சலம் இதெல்லாம் நிறைந்த மனம்தான் நரக மனம். அப்பேற்பட்ட வாழ்க்கை முறையை இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார், அதை இவர்கள் சேவிக்கிறார். அதிலேயே இவருடைய வாழ்க்கை வர்த்மணி, அவர்த்மணி, நிறைய வர்த்மணி, நரக்க வழியாக இருக்கக்கூடிய பாதை. அது என்ன பாதை? அப்பேற்பட்ட பாதை எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் அந்த பாதையில் இருக்கோமா இல்லையான்னு தெரியும் அல்லவா? அப்பேற்பட்ட பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு நாராயணனுடைய ஸ்மரணை வராது. அவர்களை என்னிடத்திலே அழைத்துக் கொண்டு வார்கள் என்றால் இப்ப நரக பாதை என்பது எது? நிரவர்மணி. ரொம்ப ரொம்ப படிப்பதற்கே கேட்பதற்கே கடினமான ஒரு சப்தத்தை பயன்படுத்துறாங்க. இதை கேட்டா நிச்சயமா நமக்கெல்லாம் மனசுல ஒரு பெரிய சலனமே ஏற்படும். என்ன சப்தம்? நிரவர்மணி கிரகே பத்த கிருஷ்ணா. நரக வாழ்க்கை முறையை, நரக வழிமுறையாக இருக்கக்கூடிய, நரக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கிரக வாழ்க்கை, கிரகஸ்த வாழ்க்கை முறை, குடும்ப ரட்சணத்தையே மேலான வாழ்க்கை முறையாக கொண்டு அந்த வாழ்க்கை முறையிலே யார் பத்த, தன்னை பந்தப்படுத்திக் கொண்டு, தன்னைத்தானே அதில் கொண்டு போய் பந்தப்படுத்திக் கொண்டு, யாரும் பந்தப்படுத்தல, யாரும் நம்மை பந்தப்படுத்தவில்லை. நீ கிரகஸ்தாசிரமத்துல போய் கட்டாயம் வாழ்ந்தே ஆக வேண்டும். ஈவன் கிரகஸ்தாசிரமத்துல வாழக்கூடியவர்களுக்கு கூட நீ இந்த ஆசிரமத்திலேதான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாக வேண்டும் என்று யாரும் நம்மை நிர்பந்திக்கும். நாம நம்மை கொண்டு போய் கட்டிக்கொண்டோம், பந்தப்படுத்திக் கொண்டோம். பந்தப்படுத்திக் கொண்டோம் மட்டுமல்லாது கிருஷ்ணா, அது ஒரு பெரிய ஆசையையும் பேராசையும் வளர்த்து கொண்டு இப்படி வாழ்ந்து விட வேண்டும், அப்படி வாழ்ந்து விட வேண்டும், அந்த கர்மத்தை செய்ய வேண்டும், இந்த கர்மத்தை செய்ய வேண்டும், இவளுக்கு இந்த கர்மம் பாக்கி இருக்கின்றது, அவளுக்கு அந்த கர்மம் பாக்கி இருக்கின்றது, என்னால் தான் இந்த கர்மங்கள்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது, நான் இல்லை என்றால் எந்த காரியமுமே நடக்காது என்று நம்மை நாமே கிருஷ்ணான் ஆசையும் பேராசையும் கொண்டவனாய் நரக வழியாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை, அதாவது எந்த வாழ்க்கை முறையானது நம்மை பந்தத்திலிருந்து விடுவிக்குமோ
அந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கை முறையிலேயே போய் நாம் நம்மை நாம பந்தப்படுத்திக்கணும். எவ்வளவு வேதனை பாருங்க. எந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி வேகமாக நான் இறைவனை அடைவதற்குண்டான செயல்பாட்டுக்கு வருவேனோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதுல போய் நானே என்னை வடி கொடுத்து அடிவான். நாமளே நமக்கு வடியை கொடுத்து நடிச்சுக்கோப்பார் சொல்ற மாதிரி நம்மை பந்தப்படுத்தி கொண்டு அந்த வாழ்க்கை முறையிலே பேராவல் கொண்டவனாய் இன்னும் வாழ்ந்து விட மாட்டோமா, இன்னும் இதை அனுபவித்து விட மாட்டோமா, இன்னும் இது கிடைத்து விடாதா? பத்த கிருஷ்ணான் தான் ஜனான் ஏற்பட்ட பத்த புருஷர்களை தன்னைத்தானே பலவந்தமாக இந்த நரக்க வழிமொழியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையிலே பந்தப்படுத்தி கொண்டு, அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக சிந்தித்தீர்கள். ஆனால் வேதத்தினுடைய கர்மகாண்ட பகுதியிலே ரொம்ப கவனமாக நாம் சிந்தித்தோமே ஆனால் யஜ்ஞம் தானம் தபம் என்பதை வைத்திருக்கிறோம். யஜ்ஞம்ங்கிற வார்த்தையை ஏன்னா அந்த ஆசிரமத்துல பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், அதிதி யஜ்ஞம், பூத யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், இப்படி விதவிதமான யஜ்ஞங்கள் என்று வைத்ததனுடைய நோக்கமே இந்த வாசனை அழிவதற்கும் அந்த வாசனைக்கு தாசனாக இருக்கக்கூடிய மாயாதாசன் இறைவனோட போய் சேர்வதற்கும் சகாயம் செய்யக்கூடிய ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். ஆனால் அங்க இந்த ஜீவன் என்ன பண்ணுகின்றான்? தன்னை இந்த சப்தத்திடத்திலே மயக்கக்கூடிய சப்தத்திடத்திலே மயங்கி போய் அது கொடுக்கக்கூடிய பலனிடத்திலே மோகம் கொண்டு மீண்டும் பந்தப்பட்டு மீண்டும் ஆவல் கொண்டு கர்மத்தை செய்து மீண்டும் 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 நிறைய வர்த்மணி மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புன்னு சொல்லக்கூடிய சம்சார சுழற்சியிலேயே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பேற்பட்ட ஜனங்களை நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள் என்பார். தான் அப்பேற்பட்ட ஜீவர்களை ஆணயத்துவம் என்பால் அழைத்துக் கொண்டு வாருங்கள். இப்பேற்பட்டவர்கள் எதிலெல்லாம் ஈடுபாடு கொள்ள மாட்டார்கள்? முகுந்தா ரசஞை, இவர்களுக்கு முகுந்தனுடைய வைபவத்திடத்திலே அந்த ரசத்திடத்திலே விருப்பம் இருக்காது. பகவானுடைய வைபவத்தை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், அதை மனதை ஸ்மரிக்க வேண்டும், அதன் பிரகாரம் வாழ வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு இருக்காது. இரண்டாவது, பாதாரவிந்த மகரந்த ரசாத் விமுகான் அசதா, பரமாத்மாவுடைய பாதார விந்தம், அந்த பாதார விந்தத்தினுடைய அந்த மகரந்த ரசத்தை இவர்கள் மனதால் கண்களால் பருகுவார்களா? அதை அனுபவிக்க இவர்கள் தயாராக இருக்கிறார், விரும்புவார்களா என்றால் விமுகான் பாராமுகமாக இவர்கள் இருக்கிறார். ஏற்பட்ட ஜீவராசிகளுக்கு இறைவனுடைய சொரூபம் முக்கியம் அல்ல. இறைவனிடத்திலே இவர்களுடைய மனம் போகுமா என்றால் போகாது, போய் அமருமா என்றால் அமராது. விமுகான்
ரொம்ப அழகான வார்த்தை. முகத்தை திருப்பிக் கொண்டு போவது. பிரவர்த்தியை நோக்கி மனம் ஓடுகிறது. நிவர்த்தியிலே இறைவனிடத்திலே மனம் அமருமா என்றால் அதில் ஈடுபாடு கொள்ளாதவர்களாய் இருப்பார்கள். இப்பேற்பட்ட அசதா, சத்திடத்திலே நாட்டம் இல்லாத, அசத்தாக இருக்கக்கூடிய மாயை, அது கொடுக்கக்கூடிய வாழ்க்கை முறையிடத்திலேயே நாட்டம் கொண்டிருக்கக்கூடிய மக்களை என்பால் அழைத்துக் கொண்டு வாருங்கள். இப்பேற்பட்டவர்கள் பரமாத்மாவினுடைய வைபவத்தையும் அந்த ரசத்தையும் வருந்த மாட்டார்கள். பரமாத்மாவுடைய ரூபத்தையும் இவர்கள் தியானிக்க மாட்டார்கள். பரமாத்மாவை பற்றி பேசக்கூடிய, பரமாத்மாவுடைய வாழக்கூடிய பக்தரோட சேர்வார்களா என்றால் நிஷ்கிஞ்சனைஹி பரமஹம்ச குலைஹி அஜஸ்ரம். இப்பேற்பட்டவர்கள் பரமஹம்ச ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவையே சதா நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய பக்தர்களிடத்திலும் போய் ஈடுபாடு கொள்ள மாட்டார்கள். அவர்களையும் சேவிக்க மாட்டார்கள். இவர்களுக்கு சத்சங்கத்திலும் நாட்டம் இருக்காது, சாதுக்களிடத்திலும் நாட்டம் இருக்காது. இப்பேற்பட்டவர்கள் நரக வாயிலை தானாகவே தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதிலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்பேற்பட்ட எல்லா ஜீவனையும் என்னுடைய லோகத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். இப்பேற்பட்டவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தும் வாழாதவர்களே, உயிருடன் இருந்தும் வாழ்க்கையை வீணாக நரக வாழ்க்கையை வாழக்கூடியவர்களே. இப்பேற்பட்டவர்களா என்ன செய்ய முடியாதாம்? யம தர்மராஜா மறுபடியும் சொல்றார், ஜிஹ்வானக்வதி பகவத், ஜிஹ்வானக்வதி பகவத் குணநாமதேயம் சேதஸ்ச ந ஸ்மரதி தச்சரணை சரணாரவிந்தம் கிருஷ்ணாயனோ நமதே யச்சிர ஏகாதபி தானானயத்வம் அசதோ கிருத விஷ்ணு கிருத்யாம். இப்பேற்பட்டவர்களுக்கு லோகத்தினுடைய விஷய ருச்சியானது நாக்குக்கு, கண்ணுக்கு, மூக்குக்கு, தோளுக்கு எல்லாவற்றுக்கும் ரசத்தை கொடுக்கும். ஆனால் இவர்களுக்கு நாராயணனுடைய நாமத்தினுடைய ரசம் இவர்களுக்கு ருச்சியை கொடுக்குமா என்றால், ஜிஹ்வா பகவதா குணஹா நாமதேயம் ந பக்தி. பகவானுடைய குணங்களை நாவே நீ ருச்சி பார்த்து பகவானுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரேன், அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இரேன். நாமதேயம். ஆனால் இந்த நாக்கு ந பக்தி, நாக்கு இருந்தும் இறைவனுடைய நாமதேயத்தை, அந்த ரசத்தை இந்த நாக்கானது சொல்வதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது. அதனால்தான் அந்த நாக்கு என்ன செய்கிறதுன்னு பாருங்கள். இறைவனுடைய நாமத்தை பேச வேண்டிய நாக்கு லோகத்தை பற்றி பேசுகிறது, தன் பூதியை பற்றி பேசுகிறது, மற்றவர்களை பற்றி பேசுகிறது. இல்லை என்றால் யமனை பற்றி பேசுகிறது. ஆனால் நாராயணனை மட்டும் பேசுமா என்றார். ந பக்தி. யாரத்தினுடைய நாக்கானது பகவானுடைய நாமத்தை சொல்லவில்லையோ அவனை என்ப அழைத்துக் கொண்டு வாங்கிறார் யம தர்மராஜா. யது சேதா, யாரத்தினுடைய மனமானது சரணாரவிந்தம் நஸ்மரதி, யாரத்தினுடைய மனம் பரமாத்மாவுடைய சரணாரவிந்தத்தை ஸ்மரிக்கவில்லையோ அவனை என்பார் அழைத்துக் கொண்டு வா.
யது சிரஹா ஏகதாமபி, யாரொத்தனுடைய தலை ஒரு பொழுதாவது, ஏகதா ஒரு பொழுதாவது இறைவனுடைய பாதார விந்தத்தை வணங்கவில்லையோ, கிருஷ்ணாயனோ நமதி, யாரொத்தனுடைய தலை இருந்தும் அந்த தலை இறைவனுடைய பாதார விந்தத்தை ஒரு முறையாவது வணங்கவில்லை என்றால் அவனை என்பார் அழைத்துக் கொண்டுவார். அகிருதா விஷ்ணு கிருத்தியான் சதா ஆணையத்துவம், அப்பேற்பட்ட பரமாத்மாவுடைய வைபவத்தை செய்யாத தலை இருந்து என்ன பிரயோஜனம், மனம் இருந்து என்ன பிரயோஜனம், வாக்கு இருந்து என்ன பிரயோஜனம், அப்பேற்பட்டவர்கள் என்ப அழைத்துக் கொண்டு வாங்கிறார். ஆயேன மனசா புத்தியா கேவலை இந்திரியேரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்வாத்ம சுத்தயே. பகவான் சொல்றார் கீதையில, எல்லா கரணங்களும் அது பாக்கிய கரணமாக இருந்தாலும் சரி, ஆந்தர கரணமாக இருந்தாலும் சரி, இறைவனை நோக்கி அந்த கரணங்கள் போகவில்லை என்றால் அப்பேற்பட்டவர்கள் என் லோகத்துக்கு வரவேண்டியவர்கள், அவர்கள் அழைத்துக் கொண்டுதான். இவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது, யாரை நாம் அழைத்துக் கொண்டு வர வேண்டும், யாரை அழைத்துக் கொண்டு வரக்கூடாது என்கின்ற தெளிவு பிறக்கிறது. என்ன நடந்தது நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குரு